Hello friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல மசாலா கடலை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாயங்கால நேரத்துல ஒரு கப் டீயோட இந்த மசாலா கடலை சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துர்க்கேன். இது 150 கிராம். இது நம்ம வறுக்க தேவையில்ல, அப்படியே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கடலையை செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மோசமான கடலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால ஒரு வாட்டி செக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது 150 கிராம் ஒரு கப். அடுத்தது இதில் சேர்க்கறதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல கலர் வரும், அதே நேரம் காரமும் குறைவாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் சாதாரண மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கூடவே 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை ரொம்ப சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். அப்போ இந்த கடலையோடு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதை லைட்டாக இடித்து எடுத்திருக்கேன். அப்போ இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கலந்து வச்சோம் அப்படின்னா உப்பு எல்லா பக்கமும் சமமாக போகும். அதனால ரொம்ப கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். அடுத்தது இதில் நம்ம மாவு சேர்க்கணும். நான் ஒரு கப் கடலைக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு லேசான கோட்டிங்காக ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த கடலையோடு நம்ம நல்லா கலந்துடணும். கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, தெளித்து தான், தேவைக்கேற்ப தெளித்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நான் ரொம்ப குறைவாக தான் தண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே நம்ம தெளிச்சுட்டு ஒரு வாட்டி கலந்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிரும். நல்லா கலந்தாச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். எல்லா கடலையோடையும் கோட்டாயிருக்கு, அதே நேரம் ஓவராகவும் இல்லை. மசாலா கடலைக்கு மசாலா சேர்த்து கடலையை ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி இதை நம்ம பொரிக்கணும். எண்ணெய் அதிகமான சூடில் வச்சுக்காதீங்க, மிதமான சூட்லேயே இருக்கட்டும். அதிகமான சூடில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கடலை கரிஞ்ச மாதிரி ஆகிரும். அதனால எண்ணெய் சூடானதும் மிதமான சூட்லேயே வச்சுட்டு ஒரு கை நிறைய கடலை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா அழகாக பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப மேலே இருந்துட்டு அப்படி போட்டோம் அப்படின்னா கையில் தெரிக்கும். அதனால் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு அப்படி லேசாக போட்டாலே அழகாக வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது ஒரே டைம் எல்லா கடலையும் சேர்த்துறாதீங்க. ஒரு 2லேருந்து 3 பேட்சாக பிரித்து சேர்த்தோம் அப்படின்னா அழகாக பொரிஞ்சு வரும். கடலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் வெளியே எடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப மொறுமொருவாக இருக்காது. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கியிருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். ஒருவேளை எண்ணெயில் டைரெக்டாக போட உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா போயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை பொரித்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே உள்ளே கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கோம். இது சும்மா ஒரு அழகாகவும் இருக்கும், அதே நேரம் கொஞ்சம் கூட வாசனை கொடுக்கும். அப்படியே சேர்த்துட்டு கடலையோட மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சுவையான மசாலா கடலை தயார். டடா, நம்மளோட சுவையான மசாலா கடலை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அப்படியே சூடாக ஒரு கப் டீயோட ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு நேரத்துக்கு போதுமான அளவு இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம நிறைய செஞ்சு வச்சு கூட பின்னாடி பயன்படுத்திக்கலாம். எல்லாத்தையுமே அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.